السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. قال النبي صلى الله عليه وسلم: من اعتذر إلى أخيه بمعذرة فلم يقبلها كان عليه مثل خطيئة صاحب مكس. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز الوراء، جدني بجودك أرضني برضاك. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிற்குமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லாஹ் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கும் மதீனா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வரும் காலங்களில் பாவங்கள் இல்லாத வாழ்க்கையாக, ஈமானிய வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் வாழச் செய்வானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய பெயரிலே நடக்குகின்ற இந்த உருஸ் முபாரக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொருட்டினால், அவர்களுடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. திக்ருல் அன்பியா மினல் இபாதா வ திக்ருஸ் ஸாலிஹீன கஃபாரா என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அம்பியாக்களை பற்றி நினைவு கூறுவது இபாதத் என்றும்
அவுலியாக்கள் சாலிஹீன்களை பற்றி நிறைவு கூறுவது பாவத்திற்கு பரிகாரம் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று அவர்களுடைய பெயரிலே தொடர்ச்சியாக பயான் மஜ்லிஸ்களும் ஹத்முல் குர்ஆனும் இன்னபிற அமல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவை அனைத்தையும் கபூலாக்குவானாக. இங்கு செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் ஒவ்வொரு பொருளாதாரத்திற்கும் அதற்கான மகத்தான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எனக்கு இந்த அவையிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒற்றுமையை பேணுவோம். இந்த உலகத்திலே ஒற்றுமையை அழகான முறையில் நிலைநாட்டச் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டுமே. அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய தலைப்பிற்கு நுழைவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை உலகெங்கிலும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள். ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் வரும்போது உளரீதியான உள தூய்மையான அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும், மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி வரும். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம். உண்மையான முஸ்லிம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் வராது, அவனுக்கு சங்கடங்கள் வரும். அவன் ஷைத்தானிய உறவுகளாக இருப்பான், இபிலீஸுடைய கூட்டுக்காரனாக இருப்பான், இபிலீஸுடைய நண்பனாக இருப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும். எல்லா காலத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவர், எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவர், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு மனிதரை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 4 காரணங்களை நாம் எதிர்பார்ப்போம் என்று சில நல்லடியார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 4 காரணங்களை எதிர்பார்ப்போம். அந்த 4 காரணங்களும் இடத்தில் இருந்தார் என்று சொன்னால் அவரை நாம் பிரியமுள்ளவராக, ஒரு நண்பனாக, ஒரு நல்ல சிநேகிதனாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அது என்ன 4 காரணம்? ஒருவர் அழகாக இருந்தால் அவரை நாம் பிரியப்படுவோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருவரிடத்தில் நல்ல குணம் இருந்தால் நாம் அவரை பிரியப்படுவோம், குணத்திற்காக வேண்டி பிரியப்படுவோம். ஒருவர் நமக்கு நல்ல உபகாரம் செய்கின்றார், நல்ல உதவி செய்கின்றார், நம்முடைய கஷ்ட நேரத்தில் அவர் நமக்கு கை கொடுக்குகின்றார், சொந்த பந்தங்கள் மீது கருணை காட்டுகின்றார். இப்படி 4 காரணங்கள் ஒருவரிடத்தில் இருந்தால் என்று சொன்னால் அவரை நாம் பிரியப்படுவோம், அப்படிதானே? ஆனால் இந்த 4 காரணங்களும் யாரிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேற்ற அழகு இருக்கும், சில பேற்ற குணம் இருக்கும், சில பேற்ற குணம் இருக்காது, சில பேற்ற உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும், சில பேற்ற உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்காது. ஆனால் 4 காரணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கின்றது. எப்படி? ஒருவர் அழகாக இருக்கின்றார் என்று சொன்னால் நபி இந்த உலகத்திலே மிக அழகான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், வ அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك خلقت ما تشاء. سبحان الله. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 60 ஆண்டு காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்காக செலவழித்தவர்கள். பாடி 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 கடைசியில் சொன்ன வார்த்தை, நான் புகழுவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
புகழ் உயரப் போகுவதில்லை, எனக்குத்தான் புகழ் என்று சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் என்ன சொல்றாங்க? வ அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை போன்ற ஒரு அழகான மனிதரை என்னுடைய கண்ணை கொண்டு நான் கண்டதில்லை யா ரசூலல்லாஹ். வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ. யா ரசூலல்லாஹ், உங்களை போன்ற ஒரு அழகான குழந்தையை, ஒரு அழகான மனிதரை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுத்ததில்லை யா ரசூலல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகை பற்றி சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பற்றி சொல்ல வேண்டுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இன்னைக்கு நம்மட்ட ஆதாரம் கேட்கிறாங்க, மௌலித் ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? உலகத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழ்ந்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான். குர்ஆன்ல எவ்வளவு வசனங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பற்றி சொல்லும்போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்தின் மீது உங்களை நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கஷ்ட நேரத்தில் உபகாரம் செய்வது இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பேருபகாரமாக செய்யுதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பங்களுக்கு உதவி செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றாங்க முஹ்ஸினுல் ஆலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 உதாரணத்திற்கும் பொருத்தமானவர்கள் தான் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது என்ன தெரியுமா? மொழி, கலாச்சாரம், நிறம், நாடு, பண்பாடு இவைகளையெல்லாம் தாண்டி மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒன்று என்று சொன்னா அன்பு, பாசம், பிரியம். இதற்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. யாதோ ஒரு விதத்தில் ஒருவரை நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருப்போம். இதற்காக வேண்டி அவர்களுடைய வெறுப்பை களைவதற்காக வேண்டி, அன்பை பெருக்குவதற்கு, வெறுப்பை களைவதற்கு, ஒற்றுமையாக வாழ்வதற்கு சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான வழிகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். ஒருவரை பார்த்தா என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யாரை கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை பெருக்குவதற்கும், நேசத்தை பெருக்குவதற்கும், பாசத்தை பெருக்குவதற்கும், நமக்கு இடையில் உள்ள அந்த உறவை நீட்டி கொண்டு செல்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி என்னவென்று சொன்னால் சலாம் சொல்வது. இது ஒரு மனிதனுக்கு இடத்திலே, ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை நிலைநாட்டுகின்றது. ஒரு சகோதரர் வேறொரு சகோதரனிடத்திலே 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் ஃபகத் கஃபர, அவர் இறை நிராகரிப்பாக விடுக என்று சொல்லுகின்றது. அந்த ஹதீஸுடைய விரிவுரை என்னவென்று சொன்னால், அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் குஃப்ரானுன் நிஅமத், அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்தை நிராகரிப்பது. புரியுதா? அப்ப ஒரு சகோதரருக்கு இடையில 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது, பேசிவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இதுவெல்லாம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான வழிகளை இஸ்லாம் காட்டித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் பொய் சொல்வதற்கு தடை விதித்திருக்கின்றது. பொய் சொல்லக்கூடாது, ஆனால் சில கட்டங்களில் பொய் சொல்லலாம் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கட்டம்? லைஸல் கذாபுல் லதீ யுஸ்லிஹு பைனன் நாஸ் ஃபயகூனு கைரா. அதாவது 2 நபர்களுக்கு இடையில் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நாம் பொய் சொன்னால் அது பொய்யாகாது, நன்மையினுடைய அடிப்படையில் அது பொய்யாகாது என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று கணவன் மனைவி இருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு இடையில்
சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவது சகஜம். எல்லா கணவன் மனைவிகளுக்கும் இடையே சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே சண்டையிட்டு கொண்டு ஒரு நாளை கணவனோடு சண்டையோடு கழித்தாள் என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் மலக்குமார்கள் அந்த மனைவிக்கு சாபம் செய்கின்றார்கள் என்று செய்யுதுனா ரசூலுல்லாஹ். ஏன் என்று சொன்னால், ஏன் சாபம் செய்கின்றார்கள், ஏன் இஸ்லாம் அப்படி சொல்லுகின்ற சொன்னால், ஒரு நாள் கூட ஒரு இரவு கூட தன்னுடைய மனைவியோடு கணவனோடு சண்டையிடாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் வெறுப்பை விலக்குவதற்காக, ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு இடத்திலே நாம் சில நேரங்களில் கோபமாக பேசிவிடுவோம், தடித்த வார்த்தைகளை உபயோகித்து விடுவோம், மனவேதனைக்கு உள்ளாக்கி விடுவோம் சில நபர்களை. ஆனால் அதற்கு பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ வர கஷ்டப்படுத்தி விட்டோமே, நோவினை செய்து விட்டோமே, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி விடக்கூடாது அல்லவா, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது அல்லவா என்றெல்லாம் நாம் கை செய்தப்படுவோம், சங்கடப்படுவோம். அப்படி ஒரு மனிதர் சங்கடப்பட்டு கைசேதப்பட்டு ஒரு மனிதத்திலே வந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னால், மன்னிப்பு கேட்டவர் மன்னிப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் அநியாயமாக ஒருவர் வரி வசூல் செய்கிறார், அவருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை அவருக்கு வழங்கப்படும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் மன்னிப்பு கேட்டால், மனம் வருந்தி அவர் செய்த செயலுக்காக தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய வழி, அதுதான் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான வழி, அதுதான் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான வழி என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தான் இப்லீஸும் ஃபிரௌனும் பேசிக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய வீட்டுடைய வாசல்ல இப்லீஸ் தட்டுகின்றான். அவன் இப்லீஸ் கேட்கிறான், யாரு வாசல்ல ஃபிரௌன் கேட்கிறான், யாரு வாசல்ல தட்டுறது? அவன் இப்லீஸ் சொன்னா, நான் தான் இறைவன் வந்திருக்கேன், ரப்புக்குமுல் அலா, நான் இறைவன் வந்திருக்கின்றேன். ஃபிரௌன் சொல்லுகின்றான். ஃபிரௌனிடத்திலே ஷைத்தான் கேட்கின்றான், நீதான் அனரப்புக்குமுல் அலா, இறைவன் என்று வாதிடுகின்றாயே, ஏன் உனக்கு வாசலில் யார் நிற்கிறாய் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டபோது ஃபிரௌன் சொல்லுகின்றான், இப்படி பேசுவதாக இருந்தால் நீ ஷைத்தானாகத்தான் இருக்க வேண்டும், இப்லீஸாகத்தான் இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே வாழ. ரெண்டு பேரும் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு இப்லீஸ் ஃபிரௌனிடத்திலே கேட்கின்றார், நாம் ரெண்டு பேரும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமான நபர்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத நபர்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாம் ரெண்டு பேரும். நம்ம ரெண்டு பேரை விட வேற யாராவது அல்லாஹ்விடத்திலே மோசமானவர்கள் யாராவது உண்டா? இப்லீஸ் யார்கிட்ட கேட்கிறான்? ஃபிரௌன்கிட்ட கேட்கிறான். அப்போ ஃபிரௌன்ல எனக்கு தெரியாது, நம்ம ரெண்டு பேரோட மோசமான ஆட்கள் யாராவது உண்டா அப்படி கேட்கும். இப்லீஸ் சொல்லுவான், ஒருவர் ஒரு தவறு செய்து அந்த தவறுக்கான மன்னிப்பை மனம் வருந்தி கேட்டு அவர் அந்த மன்னிப்பை வழங்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை ரெண்டு பேரை விட மோசமானவர் என்று இப்லீஸ் ஃபிரௌனுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப ஒருவர் ஒரு மனம் வருந்தி மன்னிப்பை கேட்பார் என்று சொன்னால் அவருக்கு நாம் மன்னிப்பு வழங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரகு. அல்லாஹ் தஆலாவுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த வசனத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம், நமக்குள்ளால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நமக்குள்ளால் பரஸ்பரம் ஒற்றுமையாக இணக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். இல்லை இல்லை, அதையும் தாண்டி எல்லா சமூக மக்களோடும்
எல்லா சமூக மக்களோடும் இணக்கமாக, பாசமாக, நேசமாக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலும் சரி, கலீஃபாக்களுடைய காலகட்டத்திலும் சரி, எப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு கலீஃபாக்களுடைய காலம் வரை எப்போதெல்லாம், எங்கெல்லாம், எந்த நாட்டிலெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் எல்லா சமூக மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். வரலாறு சொல்லுகின்றது. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவருக்கு ஒரு புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதில் சொல்லுகின்றார்கள், யூதர்கள் எந்த காலகட்டத்தில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகின்றார். யூதர்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். அவ்வளவு துரோகிகளாக இந்த உலகத்திலே அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க எந்த காலகட்டத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார் என்று சொன்னால், ஜவஹர்லால் நேரு சொல்லுவார்கள், இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் யூதர்கள் நிம்மதியாக இஸ்லாமியருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு, அதனுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய சமூகத்தையும் தாண்டி பிற சமூகத்தோடும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை நமக்கு தருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஒரு மோசமான நகரமாக காணப்பட்டது, வன்முறையின் இடமாக காணப்பட்டது. எந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக போர்க்களம் அளவிற்கு சென்று விடுவார்கள், அவ்வளவு வன்முறையாக வாழ்ந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அழகாக திருத்துகின்றார்கள், நல்ல மக்களாக மாற்றி எடுக்கின்றார்கள். மாற்றி எடுக்க முற்பட்ட போது அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் 8 ஆண்டு காலங்கள் கழித்து மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போதுதான் அந்த மக்காவிற்கு யதார்த்தமான ஒரு பெயர் உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே கிடைத்தவர். எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து துரத்தி அடித்தார்கள். தாயிஃபிலே எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையெல்லாம் அவர்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு மக்கா வெற்றி கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று உத்தரவு விடவில்லை. அன்பையும் அரவணைப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அபூ சுஃபியானுடைய வீட்டிற்கு யார் சென்றாலும் அவர்களுக்கு அபயம் என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான கட்டமைப்பு, எவ்வளவு அழகான கொள்கை உறுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் நினைத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது நம்மை எல்லாம் கொன்று குவித்து விடுவார்கள், வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் செய்யவில்லை. பொருளாதாரத்திலே வளர்ச்சி கொண்ட ஒரு நாடு என்று சொன்னார் நைஜீரியா. பெட்ரோலியத்திலும் சரி, தங்கத்திலும் சரி வளர்ச்சி அடைந்த நாடு நைஜீரியா. ஆனால் அங்கு எப்போதும் வன்முறையும் கலவரங்களும் தான். எல்லா சமூக மக்களோடும் அவர்கள் அரவணைத்து செல்ல மாட்டார்கள். அதனால் எப்போது பார்த்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கான அழகான வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திற்கு பிறகு
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலே சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸிலே ஒரு யாசகர், ஒரு பிச்சைக்காரர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், கலீஃபாக்களுடைய ஆட்சி எவ்வளவு அற்புதமான ஆட்சி! அந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்திலே கண்ணீர் வடிகின்றது. அவர்களுடைய காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழவில்லை என்று நாம் சங்கடப்படுகின்றோம். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸில் ஒரு நபர் பிச்சை கட்டிக் கொண்டு ஒரு வயதான நபர், அந்த நபரை அழைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் சரி, நம்முடைய ஊர்களிலும் சரி, நம்முடைய நாட்டிலும் சரி, எவ்வளவோ ஏழைகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் பார்க்காததை போல் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஏழைகள்! உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த முதியவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், அந்த தட்டை வாங்கிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க இளமை வயதில் நல்ல பொருளாதாரம் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேளையிலே, பொருளாதாரம் உங்களுடைய கையிலே தலைத்தாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்காக வேண்டி வரி தந்தீர்கள். அதற்காக நாங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் தந்ததற்காக வேண்டி உங்களை நாங்கள் முதிய காலத்தில், இந்த வயோதிக காலத்தில் உங்களை நாங்கள் பிச்சை எடுக்க விட மாட்டோம். ஆளுநரை அழைத்து இவருக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவையோ அதையெல்லாம் இவருக்கு பைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவிடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தும் பார்க்காதே போயிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்தில் நாளை பதில் கொடுக்க வேண்டும் என்பதை பயந்ததற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இது போன்ற ஏராளமான சம்பவங்கள். இரவு நேரங்களிலே அப்படி நடையாக செல்லுவார்கள். யாரும் கஷ்டப்படுகின்றார்களா அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக ஹலீஃபாக்களுக்கு ஏராளமான பாடங்களை கற்பித்துக் கொடுத்தார்கள். அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? குர்ஆனை அதிகமான முறையில் ஓதுவாங்க. பகலில் குர்ஆனை அதிகமான முறையில் ஓதுவாங்க. ஓதி இரவு நேரத்திலே அந்த ஓதிய வசனங்களை தொழுகையில் அதை ஓதுவார்கள். இப்படி தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பக்கத்து வீட்டில் ஒரு நபர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நல்ல மோசமான முறையில் திட்டுறார். தன்னை அடித்திட்டு எல்லோரையும் திட்டுகின்றார். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா திட்டுகிறார். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, இவர்தான் நான் கெட்டி குட்டிச்சவர், அவருக்கு காரணம் சொல்லி சொல்றார். இப்படி மோசமான முறையில் திட்டு தீக்குகின்றார் அந்த நபர். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா ஒண்ணுமே சொல்லல. அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க பாட்டில் இபாதத்துகளை செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாளா இந்த நபருடைய சப்தத்தை காணல. ஏன் இவருடைய சப்தத்தை காணல? சவுண்டு போட்டே இருப்பாரு, நம்மளெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாரு, ஏன் திட்டல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்த நபரிடத்தில் கேட்கிறாங்க, ஏன் அவருடைய சப்தத்தை காணல? 2 நாளுக்கு முன்னால் அல்ல மது அறிந்து விட்டு கலாட்டா பண்ண காரணத்தினால போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போயிட்டு. அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் பெருமூச்சு விடவில்லை. தொல்லை கழிந்தது. இனி நிம்மதியாக நாம் இபாதத்து செய்யலாம் என்று நினைக்கவில்லை. ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கண்டும் காணாததை போல் போயிருக்கலாம். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேர எங்க போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க.
அப்ப அங்க யாரு ஆளுநராக இருக்கிறார் சொன்னா அபூ ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அபூ ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா பார்த்த உடனே அப்படி நடுங்கிட்டார். நான் அவர்களை நீங்க இதுக்கு இங்க வந்தீங்க? அவர் சொல்லும், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட வந்து இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்கிறாரு, அவருடைய விஷயத்தில் நீங்க கொஞ்சம் இறக்கம் காணிக்கணும். அவருடைய கூலி தொழிலாளி, செருப்பு தைக்கக்கூடிய நபர், ஒரு ஏழையான மனிதர், அவளுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. உடனே அபூ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை நீங்க யார்ட்டையாவது சொல்லி அனுப்பியிருக்கலாமே, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் அவரை விடுவிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் விடுவிக்கப்படுகின்றார். அவர் விடுவிக்கப்படுகின்றார். விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவுகின்றார். இஸ்லாத்தை தழுவிவிட்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இனி ஒருபோதும் மது அருந்த மாட்டேன். நாம் அவரை பழிக்கு பழி வாங்கினால் அவரும் நம்மை பழிக்கு பழி வாங்கி அப்படி நமக்கு இடையில் சகோதரத்துவம் பேணாமல் அங்கு என்னது வெறியாட்டம் தான் அதிகரிக்குமே தவிர, அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா கையாண்ட முறை அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த தவறிருந்த அவரை விடுவிக்கப்பட்டார் என்ற வரலாற்று சம்பவத்தை பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர், அதே போன்று சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் காதிசியா யுத்தம் நடந்தது. இந்த காதிசியா யுத்தத்தின் போது அபூ மிஹ்ஜன் என்று சொல்லக்கூடிய நபர் தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். நல்ல போர் படை தளபதி அவர், நல்ல முறையில் போர் செய்யக்கூடியவர். ஆனால் அவரிடத்தில் இருந்த கெட்ட பழக்கம் என்னவென்று சொல் மது அருந்துவது. ஒரு நாள் மது அருந்துவிட்டு போர்க்களத்திற்கு வந்தார். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து அவரை கைது செய்து ஜெயிலில் அடைத்திருந்தார். காதிசியா யுத்தம் பல நாட்களாக நடக்குகின்றது. ஜெயிலில் இருந்து கொண்டு வருத்தப்படுகின்றார். நம்மை ஜெயிலில் அடைத்து விட்டார்களே, போர் செய்ய முடியவில்லையே, நாம் வளர்த்திவிட்ட எத்தனையே நபர்கள் போர் செய்து கொண்டிருக்கின்றார், நம்மால் போர் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார். அப்போ அபூ சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன வந்து அவிழ்த்து விடுங்களேன், என்ன கொஞ்சம் விடுதலை செய்யுங்களேன், நான் போரில் போய் நான் போர் செய்யணும், எனக்கு இங்கு இருக்க முடியவில்லை, இஸ்லாத்திற்கு எதிராக நான் போர் செய்ய வேண்டும் என்று ஒரு பிடிவாதமாக இருந்தபோது சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவிழ்த்து விடுகின்றார். அவிழ்த்து விட்ட போது தன்னை முகமூடி அணிந்தவராக குதிரையில் போருக்காக சென்று போரில் நல்ல முறையில் போராடுகின்றார்கள். போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் எல்லா நபர்களும் ஆச்சரியமாக பார்க்க, இவர் யார், திடீரென்று வந்து இவ்வளவு அழகாக போராடுகின்றாரே, இவர் யார்? எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இவர் அபூ மிஹ்ஜனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். அப்படி போர் முடிஞ்சு தன்னை அப்படி அவரே சிறையில் அவரை அடைத்துக் கொண்டார். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து வர்றாங்க, இவ்வளவு அழகாக நீங்கள் போர் செய்கின்றீர்களே, ஏன் இவ்வளவு கெட்ட பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கின்ற கேட்டபோது சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அபூ மிஹ்ஜன் சொல்லுகின்றார், சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, என்னை நீங்கள் விடுவித்தால் நான் ஒருபோதும் மது கிண்ணத்தின் பக்கம் நான் தலை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அபூ மிஹ்ஜன் சொன்னார். என்று சொன்னால் நாம் நம்மை சுற்றியுள்ள நபர்களை அவர்கள் மோசமான பழக்கத்திற்கு அடிமையானால், மதுவிற்கு அடிமையானால், மோசமான தீய பழக்கத்திற்கு அடிமையானால் நாம் அப்படி விட்டுவிடக்கூடாது. அவர்களை திருத்துவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழியாக இருக்கின்றது. அதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை கொண்டு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்றைக்கு எவ்வளவு
ஆரோக்கியமாக நல்ல பணம் படைத்தவனாக இருக்கின்றேன் பார்த்தீர்களா. ஒரு காலகட்டத்தில் நான் வறுமையுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தவன், நான் மிகவும் வறுமையாக வாழ்ந்தவன், நான் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்தவன். நான் 2 அனுபவத்தை சொல்றாங்க என்னுடைய மாணவர்கள். நான் ஒரு வழியாக நான் வறுமையில் இருந்தபோது என்னுடைய வீட்டை விற்பதற்காக நான் தயாரானேன். அப்படி ஒரு வழியாக போகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நண்பனை பார்க்கின்றேன். அந்த நண்பனத்திலே நான் சொன்னேன், என்னுடைய வீட்டை விற்க வேண்டும், அதற்கான ஆட்களை எனக்கு தேடி தாருங்கள் என்று, அல்லது அதற்கான பொருளாதாரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார். உடனே அந்த நபர் சொல்லி, இப்போது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு உணவு பொட்டலம், ஒரு பார்சல் இருக்கு, இதை நீங்க கொண்டு போக சொல்றோம். இவரும் கடுமையான பசியில் இருக்கின்றார், கொடூர பசியில் இருக்கின்றார். அப்ப அந்த உணவு பொட்டலத்தில் வாங்கிட்டு அப்படியே போறான். போகக்கூடிய வேளையிலே ஒரு தாய் ஒரு பச்சிலம் குழந்தையை கொண்டு அப்படியே வருகின்றார். இவர்கிட்ட வந்து கேட்கிறார், நாங்கள் சாப்பிட்டு நிறைய நாட்களாகுது, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்க தாருங்களேன். இவருக்கு கேள்வி என்னது, இவருக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் சாப்பிடுவதற்கான சாப்பாடு இருக்கின்றது. இவர் யோசிக்கின்றார், கொடுப்பதற்கா கொடுக்க வேண்டாம். கடைசியில் ஒரு வழியா கொடுத்தான். இந்த சாப்பாட்டை கொடுத்த உடனே அந்த குழந்தையுடைய முகத்திலிருந்து அழகான பொன்சிரிப்பை கண்டார். அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீரை கண்டார். அப்படியே போறார். போய் வீட்டை போய் அடைந்தார். வீட்டில் ஒரு நபர் நிற்கின்றார். உங்களுடைய பாட்டனாரிடத்தில் நான் கொஞ்சம் காசுகள் கடன் வாங்கி இருந்தேன், அந்த கடனை இப்போது நான் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து என்று சொல்லி கொஞ்சம் பணத்தை பொருளாதாரத்தை கொடுக்கிறார். அந்த பொருளாதாரத்தை வச்சு அவர் வாழ்க்கையை முன்னேறி சென்றார். இது ஒரு அனுபவம், அவருடைய அனுபவம். இவர் ஒரு நாள் தூங்கி, வேறொரு அனுபவம் என்று சொன்னார், ஒரு நாள் தூங்கி கிடக்கக்கூடிய வேளையிலே இவர் ஒரு கனவு காணுகின்றார். என்ன கனவு சொன்னா, நாளைக்கு மஹ்ஷர்ல இவருடைய நன்மைகள் எல்லாம் மீசான் தராசு நிறுக்கப்படுகின்றது. இவர் செய்த பாவங்களுக்காக வேண்டி இவருடைய நன்மையை தட்டுடைய கணம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. மலக்குமார்கள் கேட்கின்றார்கள், இவருக்கு ஒரு நன்மையும் இல்லை, வேற ஏதாவது நன்மை இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், இவர் ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு உணவு பட்டணத்தை ஒரு நபருக்கு கொடுத்தார், மீசானுடைய தராசுடைய நன்மையுடைய கணம் கூடுகின்றது. அடுத்ததாக வேற ஏதாவது நன்மைகள் இருக்கின்றதா? இவர் அந்த உணவு பொட்டலத்தை கொடுக்கின்ற நேரத்திலே அந்த குழந்தையுடைய பொன் சிரிப்பை கண்டார். வேற ஏதாவது நன்மை இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்த போது தாயினுடைய கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வந்து என்று சொன்ன போது நன்மையுடைய தராசு கூடி சுவர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை கொண்டு நாம் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். நாம் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நாம் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய வார்த்தைகளாலோ, நம்முடைய செயல்களாலோ, நம்முடைய நோட்டங்களாலோ, நம்முடைய சிரிப்புகளாலோ அடுத்தவர்களை ஒருபோதும் நான் புண்படுத்தக்கூடாது. அதன் மூலமாக நாம் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். நாம் சிந்திய அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி 30 ஆண்டு காலம் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினேன். கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நன்மைதானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நன்மைதானே. இதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க சொன்னால் நாம் சித்திகி சுகத்தி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், நான் ஒரு கடை வீதியில், எல்லோருடைய கடையும் இருக்கக்கூடிய அந்த வீதியில் எனக்கும் ஒரு கடை இருந்தது. அந்த கடை வீதியில் தீ பற்றி எரிந்த போது எல்லாருடைய கடைகளும் எரிக்கப்பட்டது. அப்போ என்னுடைய கடை எரியவில்லை என்று சொன்னார். உடனே நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். அவனா அந்த நேரத்தில் அடுத்தவர்களுடைய கடைகள் எரிந்ததை நான் சிந்தித்து பார்க்கவில்லை, அவர்களுடைய கவலையில் நான் பங்காளியாகவில்லை.
அவர்களுடைய கவலைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி நான் 30 ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினேன் என்று யார் இமாமுனா சித்தி சுக்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவருடைய மனதை வேதனைப்படுத்துவதன் மூலமாக நாம் அந்த செயலை செய்யாமல் இருப்பதை நாம் கையாள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அழகான பண்புகளை கையாண்டிருக்கின்றார்கள். எழுத்தாளர் ராகவன் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாம் உயர்வதற்கு 2 வழிகளை நான் பார்த்தேன். எழுத்தாளர் ராகவன் சொல்கிறேன். ஒன்று என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் அவருடைய 35வது வயதில் கஅபத்துல்லாஹ் புனரமைக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 35. அப்போது கஅபத்துல்லாஹை புனரமைத்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்க வேண்டும். யார் எடுத்து வைப்பது? அதில் ஏராளமான சர்ச்சைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட்டது. அப்போது சொன்னார்கள், நாளை காலை யார் கஅபத்துல்லாஹ்விற்கு முதலாக யார் வருகின்றார்களோ அவர்கள் எடுத்து வைக்கலாம். நாளை காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நபராக கஅபத்துல்லாஹ்விலே பாபுஸ்ஸலாம் வழியாக நுழைந்தார்கள். எல்லோரும் சொன்னார்கள், அல் அமீன், அமீன் வந்து விட்டார், அமீன் வந்து விட்டார். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா குஃபாருடைய தலைவர்களும் எல்லா கோத்திர தலைவர்களும் அங்கிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே 35 வயதான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு போர்வை எடுங்க, போர்வை எடுத்து அந்த நடுப்பகுதியில் கல்லை வச்சுட்டு எல்லா கோத்திர தலைவர்களும் தூக்குங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை தூக்கி கஅபத்துல்லாஹ் வச்சாங்க. இந்த தீர்ப்பை பார்த்து உலகமே பாராட்டியது. எவ்வளவு அழகாக அந்த தீர்ப்பை சொன்னார்கள். யாருடைய மனதும் புண்படாதபடி உலகம் உள்ளளவும் பேசப்படக்கூடியதான ஒரு தீர்ப்பை செய்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மக்காவில் நடந்த சம்பவம், ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக. 2வது சம்பவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் மக்காவை வெற்றி கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்போது ஒரு உரை நிகழ்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையையும் உலகம் எதிர்பார்த்தது. என்ன சொல்ல போகின்றார்கள் சொல்லி, ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் நினைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உரையை நிலைநாட்டினார்கள். அஃஷுஸ் ஸலாம், சலாமை நிலைநாட்டுங்கள், சலாமை பரப்புங்கள், அதன் மூலமாக சமத்துவத்தை பரப்புங்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், ஸல்லூ பில்லைல், இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை எல்லோரையும் இயக்க வைத்தது. அதன் மூலமாகத்தான், இந்த உரையின் மூலமாகத்தான், இந்த தீர்ப்பின் மூலமாகத்தான் இஸ்லாம் பல நாடுகளிலும் பரவுகின்றது. பல நாடுகளிலும் விரிந்து பறந்து இஸ்லாம் பரவிக்கொண்டே போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்த அழகான குணத்தை கையாண்டதற்காக வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஜமாஅத்தை விட்டதே இல்லை. ஒரு தடவை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜமாஅத்தை விட்டதில்லை. ஏன் விட்டதில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பாங்க, ஒரே ஒரு முறை விட்டாங்க. யார் தொழ வச்சாங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தொழ வச்சாங்க. ஏன் அந்த தொழுகை அவர்களுக்கு மஸ்பூக்கானது என்று சொன்னால், ரக்காத்துகள் விடுபட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வரக்கூடிய வேளையிலே 2 சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி அங்கு நின்றபோது ரக்காத்துகள் விடுபட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், ஜமாஅத்தை விட சகோதரர்கள் நமக்கு முக்கியம், ஜமாஅத்தை விட ஒற்றுமை நமக்கு முக்கியம் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிய போது, பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா கையிலே வந்தபோது அதுக்கு பக்கத்திலே பைத்துல் லஹம், பெத்லஹம் என்று சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், அதை பார்வையிடுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா சென்றாங்க. பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அஸருடைய வக்து வந்து விட்டது. அவ எல்லோரும் சொன்னாங்க, இங்கேயே நம்ம தொழலான்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தொழல, வெளியிலே சென்று ஒரு பாறையில் நின்று சொல்லலாம். அந்த பாறைக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு மஸ்ஜித் உமர் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறது. நம்ம எல்லாம் இன்னைக்கு கோல்டு பைத்துல் முகத்தஸ்ல கோல்டு கரை பார்க்குறோம் இல்லையா, அதில் உண்மையான பைத்துல் முகத்தஸ் அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரில் உள்ள பள்ளி. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னைக்கு ஏன் பைத்துல் லஹம் பெத்லஹமில் தொழவில்லை என்று சொன்னால், நான் தொழுதேன் என்று சொன்னால் நாளைக்கு எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள், என்னை பின்பற்றக்கூடிய மக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுத இடம் என்று நினைத்து இங்கே புனிதமான ஒரு இடம் என்று கருதி இங்கே தொழ ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் நான் தொழலேன். இது உமர் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் நஜ்ரான் தேசத்திலிருந்து 80 பாதிரியார்கள் மஸ்ஜிது நபையில வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பயங்கரமான விவாதம், இஸ்லாமா கிறிஸ்தவமா என்று சொல்லக்கூடிய பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அங்க அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு தொழக்கூடிய, அவருடைய கடவுளை வணங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெளியில் செல்ல வேண்டாம், இங்கே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இஸ்லாம் காட்டி தந்த வழிகளாக இருக்கின்றது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையான முறையில் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய இந்த 1500வது பிறந்த நாளை நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டாட வேண்டும். நாமெல்லாம் இன்று இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக, உம்மத்தை முஹம்மதியாவாக இருப்பதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் வர வேண்டும், நம்முடைய கபரிலே வர வேண்டும், நம்முடைய மஹ்ஷரில் நம்முடைய கரத்தை பிடித்தவர்கள் சுவனத்திற்கு நம்மை கொண்டு போக வேண்டும். அவ்வளவு பேருபகாரியாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிறந்த தினத்திலே, அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டுமா கொண்டாட கூடாதா என்பதில் நாம் ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் பனூ தமீம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சிறப்புகளை நாங்கள் எடுத்து சொல்லலாமா? பனூ தமீம் கோத்திரத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் எடுத்து சொல்லலாமா என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக சொல்லலாமே, உங்களுடைய கோத்திரத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த கோத்திரத்தினுடைய தலைவர் அவங்க கோத்திரத்தினுடைய சிறப்புகளை உரை நடையில் எடுத்து சொல்லுகின்றார். நம்ம இன்னைக்கு என்னது மொழியில் ஓதும் என்ன எல்லாம் ஓதுறோம், ஹிகாயத்தும் ஓதுறோம், பைத்தும் ஓதுறோம். அதை போல ஹிகாயத் உரையிலேயே அவருடைய சிறப்புரை எடுத்து சொல்லுகின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொல்லுகின்றார்கள். சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய சிறப்புகளை நீங்கள் உரைநடையிலே எடுத்துச் செல்லுங்கள் என்று சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது அவர்கள் உரைநடையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை எடுத்துச் சொன்னார்கள். அடுத்ததாக பனூ தமீம் கோத்திரத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை கவிதை நடையில் எடுத்துச் சொன்னார்கள். உடனே ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய சிறப்புகளை நீங்கள் கவிதை நடையிலே எடுத்துச் சொல்லுங்கள். ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை கவிதை நடையில் எடுத்துச் சொன்னார்.
அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பனூ தமீம் கோத்திரக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? அழகான வார்த்தைகளை சொன்னார்கள். இப்னு கஸீர் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய அற்புதமான செய்தி. وَلَخَطِيبُهُمْ أَخْطَبُ مِنْ خَطِيبِنَا وَلَشَاعِرُهُمْ أَشْعَرُ مِنْ شَاعِرِنَا وَأَصْوَاتُهُمْ أَعْلَى مِنْ أَصْوَاتِنَا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وَلَشَاعِرُهُمْ أَشْعَرُ مِنْ شَاعِرِنَا, எங்களுடைய கவிஞரை விட உங்களுடைய கவிஞர் சிறப்புக்குரியவர். وَلَخَطِيبُهُمْ أَخْطَبُ مِنْ خَطِيبِنَا, எங்களுடைய பேச்சாளரை விட உங்களுடைய பேச்சாளர் சிறப்புக்குரியவர். எங்களில் உள்ள நபர்களுடைய சப்தத்தை விட உங்களில் உள்ள நபருடைய சப்தம் இனிமையானது, அழகானது என்று சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகான முறையில் புகழ்வதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சொல்லலாம். அவர் சொல்லி வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக பல வழிகளை செய்து சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எகிப்தில் கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த எகிப்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்னன்னு சொன்னா, அவங்க வணங்கக்கூடிய இந்த இயேசுனுடைய சிலையில் உள்ள அந்த மூக்கு உடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எல்லாம் பெரும் கலவரத்தை எதிர்பார்த்தவர்களாக, இது பெரிய பிரச்சனையாக்க வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இதுக்கு இப்படி ஒரு நபர் இப்படி செய்துட்டாங்க, இதுக்கு நீங்க தீர்வு காணும். அதில் ஒரு நபர் சொல்லுகின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உருவத்தை போன்று ஒரு ஒன்றை செய்து அதில் உள்ள மூக்கை உடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆக்ரோஷமாக பேசுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களே அழகான வழிமுறைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களே. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா எல்லா நபர்களையும், சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா நபர்களையும் அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், யார் உடைத்தார்கள்? நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்லுகின்றேன். யார் உடைத்தார்கள்? அங்கு மிகவும் அமைதியாக இருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்லுகின்றார்கள், யாரும் சொல்லவில்லை என்று சொன்னால் ஒரு கத்தி எடுங்கள், என்னுடைய மூக்கை நான் அறுக்குகின்றேன். வந்த பாதிரியார்கள் எல்லாம், நபர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விட்டு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற சம்பவத்தை காண முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு உலகெங்கிலும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக, ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இது போன்ற வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார். அதை போன்று நாம் அடுத்தவர்களை அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யாமல் இருப்பதன் மூலம் நாம் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாமா ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு நபர் கடை வீதியில் வந்து கொண்டு கூச்சலிடுகின்றார். கடையில் வீதியில் வந்து பயங்கரமான முறையில் சப்தம் போடுறார். ஃபலா யظلمن احد فلا يظلمن احد, யாரும் யாரையும் அநியாயம் செய்து விடாதீர்கள், யாரும் யாரையும் அநியாயம் செய்து விடாதீர்கள். அவருடைய ஒரு கை முறிக்கப்பட்ட நிலையில் வேதனையினுடைய உச்சகட்டத்தில் சப்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். அல்லாமா ஸஅதி ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே அவருடைய கதையை சொல்லுகின்றார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் ஒரு பயங்கரமான பயில்வான், இடத்திலே நிறைய நபர்கள் வேலை செய்கின்றார்கள். ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்டில் சமைப்பதற்கு ஒரு பொருளும் இல்லை, ஏதாவது பொருளை வாங்கிட்டு வாங்கல சொல்லி வீட்டில் வெளியில் என்ன அனுப்பினா, நான் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு அழகான மீனை கொண்டு வந்தார். அப்போ இது எங்கிருந்து இந்த மீன்? இது நான் கடலில் போய் பிடிச்சிட்டு வர்றேன், இது எனக்கு தர வேண்டும். இல்லை இல்லை, என்னுடைய வீட்டில் எல்லாரும் நல்ல பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க, நான் தர முடியாது.
அந்த நபரை அடித்து விட்டு அந்த மீனை பறித்து கொண்டு அந்த நபர் பயில்வான் செல்லுகின்றார். வீட்டில் போய் சமைச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி அவருக்கு அந்த இடத்துக்கு யாரும் போக வேண்டாம், டேஞ்சரான ஏரியாவை இருக்குது, யாரும் போக வேண்டாம். அந்த நபர் சொல்லுகின்றார், எனக்கு அந்த இரவுல பயங்கரமான வேதனையை நான் காண்பித்தால், வயிற்றிடத்தில் காண்பித்தால் ஒரு விரலை முறிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு விரலை முறித்தேன், வேதனை நிற்கவில்லை. முழு கையையும் முறிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகும் என்னால் ஒழுங்கான முறையில் வாழ முடியவில்லை. நான் என்னுடைய நண்பரிடத்தில் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுவார், நீங்கள் யாரையாவது நீங்கள் கஷ்டப்படுத்தினீர்களா, சங்கடப்படுத்தினீர்களா? அப்போ கேட்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு நபரை நான் சங்கடப்படுத்தினேன், அந்த நபரை நீங்கள் கண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நபரை தேடி பிடித்தேன், அந்த நபரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். அந்த நபர் சொன்னார், நீங்கள் என்ன எனக்கு எதிராக நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த நபர் சொன்னார், யா அல்லாஹ், அவருடைய சக்தியை கொண்டு என்னை கஷ்டப்படுத்தினார், நீ உன்னுடைய சக்தியை கொண்டு அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்தினேன் என்று சொன்னபோது அவர் எனக்காக வேண்டி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன், நீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று அந்த நபர் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்திலே ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமையாக மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அந்த வழியை அழகான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வாழ்க்கையை, ஒற்றுமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கொண்டாடுவதன் மூலமாக நமக்கு நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. महान देर मोहम्मद मंसूर वलीउल्लाह அவர்களின் 122ஆம் வருஷ தொடர்புடைய ஐந்தாம் நாளாக இன்று ஒற்றுமையை தேவோம் என்ற தலைப்பில் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது ஆலிம் அன்பை அவர்கள் சிறப்பாக பயான் செய்து அமர்ந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பெரியார் சகாபாக்கள் தினமாக இருப்பதால் நாளைய தினம் காலை 19 பதிவாக்கப்பட்டது. நாளைய பயான் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் நபி வலி செய்து சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சகாபாக்கள் வரலாறு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் முன்கூட்டி வந்து இம்மஜ்லிஸை சிறப்பிக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سندي غوصنا مددي كل دائما على الأعداء بالمدد مدير عرض وخلق يتيمانا مددي خليفة الله فيها محياتي يا سيدي سامي غوصنا يا Terima kasih.
خليفة الله فينا محيي الدين وارزقني من قضية